அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணுலகத்திலே கோடானு கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மற்ற உயிர்களை வைத்து பார்க்கும்போது மனிதன் மாத்திரமே மிகவும் குழப்பவயப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மற்ற உயிர்களுக்கு இல்லாத ஒரு அறிவு மனிதனுக்கு இருக்கிறது. அதுதான் பகுத்தறிவு. எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு மனிதனுக்கு இருக்கிறது. மனிதன் மாத்திரமே தன்னுடைய முழு செயல்திறனையும் சகல உயிர்களுக்கும் பொதுவாக பயன்படுத்த வல்லவனாக இருக்கிறான். ஆனால் மனிதன் மிக மிக மோசமான சுயநலவாதியாக இருக்கிறான் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விடயம். நம்மை சந்திக்க வரக்கூடிய பலரிடம் நாம் உரையாடும் போது அவர்களுடைய உழப்பாங்கை நாம் அறிய முடிகிறது. அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணக்கூடியவர்கள் தாங்கள் உண்டு கொண்டிருக்கும் அந்த உணவை விட்டுக் கொடுக்க முடியவில்லை. அதே வேளையிலே அவர்களுக்கு ஞானம் சார்ந்த பயிற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது. இப்படி இரண்டு நிலைகளிலே பயணிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். குறிப்பாக ஆசிரியர் பணியிலே இருப்பவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏதாவது ஒரு கற்பிதத்தை சொல்லி நியாயம் தேடுவதிலேயே குறிப்பாக இருக்கிறார்கள். பள்ளி படிப்பிலே என்னுடைய ஆசிரியர் எனக்கு பாடம் எடுக்கும் போது கொல்லாமை, புலால் மறுத்தல், காப்பி, தேநீர் ஆகியவற்றை அருந்தக்கூடாது என்பது போன்ற கருத்துக்களை துருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய உடலோம்பல் என்கிற கட்டுரையை பாடமாக கொண்டு சொல்லிக் கொடுத்த போது முதல் நாள் முதல் வகுப்பிலேயே அது மனதிலே ஆழ பதிந்த காரணத்தால் அன்று முதல் அன்று சொல்லப்பட்ட புலால் மறுத்தல், காபி தேநீர் மறுத்தல் ஆகியவற்றை கடைபிடிக்க தொடங்கினேன். ஆனால் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அதை கடைபிடிக்கவில்லை. ஒரு சமயம் அவரை சந்தித்து உரையாடிக் கொண்டிருந்த போது, தம்பி, நீங்கள் படித்த காலத்திலே எல்லாம் படித்த மாணவர்கள் ஆசிரியர்களை நன்கு மதிக்கிறார்கள், குருபக்தி உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய மாணாக்கர்களிடத்திலே குருபக்தி இல்லை என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டார். பார்த்தாலும் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று வேதனையோடு குறிப்பிட்டார். நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் குருவா ஆசிரியரா என்று. சற்று ஆச்சரியத்தோடு என்னை பார்த்து, ஏன் இப்படி கேட்கிறாய்? ஆசிரியர் குரு இரண்டும் ஒன்றுதானே என்று அப்பாவித்தனமாக கேட்டார். இல்லை ஐயா, குரு வேறு ஆசிரியர் வேறு. நீங்கள் ஆசிரியரே அல்லாது குரு அல்ல என்று சொன்னேன். எப்படி என்று கேட்டார். நீங்கள் புலால் உண்பீர்களா என்று கேட்டேன். ஆம் என்றார். காப்பி தேநீர் அருந்துவீர்களா என்று கேட்டேன். ஆம் என்றார். நீங்கள் ஆசிரியர் என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டேன். புரியவில்லை என்றார். நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்துகிறீர்கள், திருக்குறள் சொல்லிக் கொடுத்தீர்கள், மறைமொழி அடிகளுடைய பாடத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள், திருவி கல்யாண சுந்தரனாருடைய பாடத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள். அவற்றை கேட்டு நடக்க வேண்டும் என்பதை வகுப்பிலே ஆணித்தரமாக சொல்லிக் கொடுத்தீர்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தீர்கள். நாங்கள் நடக்கிறோம், நீங்கள் நடக்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் வாங்கும் சம்பளத்திற்காக மாத்திரம் வேலை செய்கிறீர்களே அல்லாது நீங்கள் குருவாக இருக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னேன்.
அவர் தமது தோல்வியை ஒப்புக்கொண்டார். நம்மிடத்திலே சித்த வித்தை உபதேசம் பெறுவதற்காக சிலர் வேண்டுகோள் விடுத்தார்கள். அவர்கள் மாமிசத்தை விட விரும்பவில்லை, அது காரணமாக நாம் சித்தவித்தை காட்டிக் கொடுக்க முடியாது என்று கூறி மறுத்துவிட்டோம். ஆனால் அவர்கள் வேறு சில முறைகளை கற்றுக்கொண்டு அதிலே தங்களுக்கு அளப்பரிய ஆற்றல் கிடைத்து விட்டதாகவும், சுழுமுனை திறந்து விட்டதாகவும், குண்டலினி திறந்து விட்டதாகவும், அமிர்தம் சுரந்து விட்டதாகவும் எல்லாம் நம்மிடம் வந்து கதை அளந்தார்கள். குண்டலினி வெளிப்படைந்தால், அமுதம் சுரந்தால் ஒருவர் எப்படி இருப்பார் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பதிவுகளிலே சொல்லி இருக்கிறோம். அமிர்தம் சுரந்தவரின் அடையாளம் என்ன என்பதை பற்றி காகபுஜண்ட மகரிஷி சொல்லியிருந்த கருத்துக்களை காகபுஜண்டர் பெருநூல் காவியத்திலே பார்த்திருக்கிறோம். அவரிடத்திலே புலன்கள் சார்ந்த இச்சைகள் முற்றிலுமாக அழிந்து பட்டு போகும். ஆசை என்பது லவலேசமும் இருக்காது. தூய எண்ணம் கொண்டவராக, அமைதி சார்ந்தவராக, வாய்ப்பேச்சு இல்லாதவராக மாறிப்போவார் என்பதுதான் இதுவரையிலும் நம்முடைய மகான்கள் முன்னோர்கள் சொன்ன கருத்து. இப்படிப்பட்ட எந்த குணமே இல்லாமல் தங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டதாக சிலர் தங்களை தாங்களே பெருமையாக பேசித் தெரிகிறார்கள். திருக்குறளை வாசிக்காத ஆசிரியர்கள் இல்லை, அதை பாடம் சொல்லிக் கொடுக்காத ஆசிரியர்கள் இல்லை. மிகப்பெரிய அரசு பதவிகளிலே இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் உட்பட அனைவருமே திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுவதை பார்க்க முடிகிறது. நீங்கள் முதலில் தகுதியாக இருந்து கொண்டுதான் மற்றவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத நிலையிலே நீங்கள் அறிவுரை சொல்வதற்கு அருகர் அல்லர் என்றே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்பதும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. மற்றவரை குறை சொல்லி அவர்களை திருத்த முற்படக்கூடிய நீ ஒழுக்கமாக இருக்கிறாயா என்பதை முதலிலே ஆராய்ந்து பார் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார். மனித உலக வாழ்க்கையிலே மனிதனுக்காகத்தான் எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டன என்று சில மதத்தவர்கள் பேசி வருவதை பார்க்க முடிகிறது. மனிதனுக்கு எல்லாவற்றையும் உண்பதற்கு அனுமதி இருக்கிறது, இறைவன் அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி வாதிடுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களை பார்த்து நாம் ஒன்று கேட்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே யார் பைத்தியம்? பைத்தியம் நீங்களா அல்லது நானா? உணவு, உடை, உலகியல் சார்ந்த பைத்தியக்காரர்களே, ஒரு 7 குறட்பாக்களை இப்போது வாசித்துச் சொல்லுகிறேன். இதை முழுதும் கேட்டான பிறகு படித்ததை வினாத்தாளை கண்டு விடையாக எழுதி மதிப்பெண் பெறுவதற்காக மாத்திரமே திருக்குறள் என்று கருதியிருக்கக்கூடிய அதி மேதாவிகளே, இந்த குறட்பாக்களை கேட்டான பிறகு உங்கள் முடிவு என்ன என்பதை சொல்லுங்கள். அதன் பிறகும் நாம் சொல்லியது தவறு என்றால் நான் தான் பைத்தியம், நீங்கள் அல்ல என்பதை நான் ஒப்புக்கொள்வேன். இந்த குறட்பாக்களை பாருங்கள். தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிதோன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். உன் உடலில் இருக்கும் ஊனை நீ வளர்த்துக் கொள்வதற்காக மற்றொரு உயிரை சிதைத்து அவற்றின் ஊனை எடுத்து உண்கிறாயே, உனக்கு பராபரத்தின் இறைவனின் அருள் எவ்வாறு கிட்டும் என்று வள்ளுவர் வினாவிடுக்கிறார். இந்த வினாவுக்கு உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக நிரம்ப பொருள் திரட்டி அதிகாரம் மமதை கொண்டவர்களாக இந்த உலகிலே வலம் வரலாம். இந்த உலகத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் திரட்டி வைத்த பொருள் பயனுடையதாக இருக்கும். ஆனால் இந்த பொருளை கொண்டு கூற்றுவன் வந்து உங்களை கரம் பற்றி அழைக்கும் போது ஒரு வினாடி நேரமேனும் உங்களால் தாமதிக்க இயலாது. மரணம் நிச்சயம். ஊன் தின்பவர்களுக்கு இறைவனிடம் மன்னிப்பே கிடையாது. இதையும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த குறட்பாவுக்கு உங்கள் பதில் என்ன? அருள் அல்லது யாதனின் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூன் திணல்.
உண்மையான இறை அருளை பெற வேண்டும் என்றால் கொல்லாமை என்கிற நோன்பை நோற்றிருக்க வேண்டும். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று சிலர் பேசுவதையும் பார்க்க முடிகிறது. இளம்பிராயத்திலே நாம் படித்த பள்ளி பாடத்திலே ஒரு விளக்கத்தை கேட்டோம். இலங்கை தேசத்தைச் சேர்ந்த புத்த பிட்சுக்கள் மாமிசம் உண்பார்களாம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால், நாங்கள் கொலை செய்வதில்லை, மற்றவர் கொன்றதை தின்பது பாவமில்லை என்று அவர்கள் மொழிந்தார்கள் என்பதாகவும் நாம் படித்தோம். உண்மையிலேயே யார் பைத்தியக்காரர்கள்? புத்த பிட்சுக்களா? அதை சாப்பிடாதே என்று சொன்ன நல்லவர்களா? நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். திணற் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். கடையிலே மாமிசத்தை விற்கிறார்கள், நாங்கள் வாங்கி தின்கிறோம். விற்பவர்கள் விற்பதை நிறுத்திவிட்டால் நான் வாங்க மாட்டேன் தானே என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அதாவது மதுக்கடைகளை திறந்திருப்பதால் தான் நான் குடிக்கிறேன், மதுக்கடைகளை மூடச் சொல்லுங்கள், நான் மது அருந்துவதை விட்டுவிடுவேன் என்று ஒருவர் சொல்லுவதைப் போல இருக்கிறது இந்த மனிதர்களின் செயல். கடையிலே ஒரு உயிரை சிதைத்து ஊனை விற்கக்கூடியவர்கள் வாங்குபவர்கள் யாரும் இல்லாது போய்விட்டால் தங்கள் கடையை மூடிவிட்டு சென்று விடுவார்கள். இதை திருவள்ளுவர் சுட்டுகிறார். நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு விட்டால் கொலைகாரர்கள் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஆகிவிடுவார்கள். இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய அனைவரும் ஒட்டுமொத்தமாக புலால் உண்பதை மறுத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நடக்கப் போவதில்லை, ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறேன். புலால் உண்பதை ஒரு ஊரைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக மறுத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். புலால் விற்கும் கடைக்காரர்கள் என்ன செய்வார்கள்? கொஞ்சத்தை சமைத்து தாங்கள் உண்பார்கள், மீதத்தை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். மறுநாளும் அடுத்த நாளும் புலால் உண்பவர் யாருமே இல்லாத ஆகிவிட்டால் கொலை காரியம் என்பது அங்கே இல்லாத ஆகிவிடும். மற்றவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் உங்களை பற்றி சிந்தித்து பார்த்து உங்களை நீங்கள் சரியான பாதையிலே மாற்றி அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்றுதான் ஞானிகள் மகான்கள் சொல்லி வருகிறார்கள். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. நான் மிகப்பெரிய யாகங்களை நடத்தியிருக்கிறேன். அஸ்வமேத யாகம், செல்வம் சேர்வதற்கான லட்சுமி யாகம், குபேர யாகம், இந்திர யாகம் என்றெல்லாம் பற்பல விதமான யாகங்களை நடத்தியிருக்கிறேன். எனவே எனக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்று ஒருவன் சொன்னால் அவன் ஏமாளி ஆவான். கொல்லாமை என்கிற விரதம் போன்றிருப்பவன் 1000 யாகங்கள் ஹோமங்கள் செய்ததின் பலனை பெறுவான் என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் சுயநலத்தை விட்டொழித்து பிரிதொன்றின் ஊனினை உண்ணாத கொள்கையை மேற்கொண்டால் யாகங்கள் செய்து தேட வேண்டிய புண்ணியம் அவர்களுக்கு இயல்பாகவே கிடைத்துவிடும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் பேண வேண்டும். எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணி போற்றக்கூடிய மனப்பாங்கை பெற வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான வேள்விகளை செய்து பெறக்கூடிய புண்ணியத்தை கொல்லாமை என்கிற விரதத்தின் மூலமாக பெற்றுவிடுவார்கள் என்று திருவள்ளுவநாயனார் சுட்டுகிறார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஒரு சமயம் ஒரு காட்சியை நாம் பார்க்க நேர்ந்தது. ஒரு கிடாயின் கருணை மனு என்கிற ஒரு திரைப்படம். ஒரு ஆடு எப்படி வெட்டுப்பாறையில இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. எல்லா உயிர்களுக்கும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. அவற்றை கொல்வது எந்த வகையிலும் சரியாகாது. உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் கொல்லாமை என்கிற விரதம் கொண்டு மற்ற உயிர்களும் அதன் போக்கிலே வாழ விடுவார்களே என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களும் கடவுளாக போற்றி வணங்கும் என்று சொன்னார்கள். மனிதனாக பிறந்தவன் சகலவிதமான ஆற்றல்களையும் கொண்டவன். மிகப்பெரிய உருவம் கொண்ட யானையை கூட
மனிதன் தன்னுடைய அறிவுத்திறனால் அடக்கி ஆண்டு விடுகிறான். மனிதனின் திறன் அப்படிப்பட்டது. காரணம், மனிதன் இறைவனின் வடிவமாகவே இருக்கிறான். இறைவனின் வடிவமாக இருக்கக்கூடிய மனிதன் தான் படைத்த உயிர்களை, தன் குழந்தையை தானே கொன்று கூறு போட்டு சுவைபட சமைத்து உண்பானா? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உங்களை நீங்கள் இறைவனாக பாவித்து பார்த்தால் உங்கள் குழந்தைகளாகவே தோன்றும். பெற்ற குழந்தையை வெட்டி தின்ன யாருக்காவது மனம் வருமா? நீங்கள் பராபரமாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். இறை ஆற்றலை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் மனதிலே சிறிதளவும் ஜீவகாருண்யம் இல்லை என்றால் நீங்கள் இங்கேயே தோற்றுப் போவீர்கள். அறிவிச்சார்ந்த பெரியோர்களே, இங்கே திருவள்ளுவநாயனாரின் 7 கோட்பாக்கள் உங்களுக்காக வாசித்து சொல்லப்பட்டன. இவற்றையெல்லாம் வாசித்து பாருங்கள். உண்மையிலேயே யார் பைத்தியம் என்பது உங்களுக்கு விளங்கிவிடும். விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் உண்மை இதுதான். மனிதன் தெய்வமாக உயர வேண்டும் என்றால் சகல உயிர்களையும் தன்னைப் போல எண்ணி பாதுகாக்க வேண்டும். அவன் மாத்திரமே பராபரத்தின் அன்பிற்கும் அருளுக்கும் பாத்திரமாவான். மீண்டும் மற்றொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.